SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. தமிழகத்தில் 7 மாதங்களுக்கு பின்பு கொரோனா பாதிப்பு அதிகரித்திருக்கிறது. டிசம்பர் 1 முதல் 15 வரை தினசரி பாதிப்பு 9 வரை பதிவான நிலையில் இன்று ஒரே நாளில் 16ஆக உயர்ந்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களையும் அளிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், சொல்லுங்க, கொரோனா பரிசோதனை எண்ணிக்கையை பொது சுகாதாரத்துறை அதிகரித்துள்ளதா? விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. தற்போது 7 மாதங்களுக்கு பிறகாக கொரோனா பாதிப்பு என்பது அதிகரித்து வருகிறது. தினசரி எண்ணிக்கை என்பது நேற்றைய தினம் ஒற்றை இலக்கத்தில் இருந்து இரட்டை இலக்கமாக உயர்ந்திருப்பதாக தெரிய வருகிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் 7 மாதங்களுக்கு பிறகாக மீண்டும் இரட்டை இலக்கத்துல தினசரி கொரோனா பாதிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா 3 நாட்கள்ல ஒற்றை இலக்கிலிருந்து தினசரி தொற்று உறுதியாகும் எண்ணிக்கை என்பது இரட்டை இலக்கை எட்டியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. நவம்பர் மாதம் முழுவதும் தமிழகத்துல தினசரி ஓரிரு நபர்களுக்கு மட்டுமே தொற்று உறுதியாகி வந்தது. டிசம்பர் தொடங்கியது முதல் தொற்றின் எண்ணிக்கை லேசான வித்தியாசம் என்பது தென்பட தெரிந்தது. தற்போது வெறும் 3 நாட்கள்ல தினசரி எண்ணிக்கை இரட்டை இலக்கை அடைந்திருக்கிறது. அதே போல தமிழகத்தில் தொற்றுடன் சிகிச்சை இருப்போர், அதாவது மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கையும் 50ஐ நெருங்கி இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக்டிவ் கேசஸ் உடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தினசரி எண்ணிக்கை 3 முதல் 9 வரை பதிவாகி வந்த நிலையில் நேற்று ஒரே நாள்ல 16ஆக உயர்ந்திருக்கிறது. பாதிக்கப்பட்டோர் அதிகரித்திருப்பதை இது காட்டுகிறது. பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தினசரி 100 முதல் 200 பேர் வரைக்கும் பரிசோதிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த எண்ணிக்கை தற்போது 300ஆக உயர்த்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. பரிசோதனைக்கு ஏற்ப பரிசோதனை எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாலும் கூட இது போன்று தொற்று பாதிப்பில் வித்தியாசம் இருக்கலாம் என சுகாதாரத்துறை வல்லுநர்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த 15ஆம் தேதி 9ஆக இருந்த தொற்று பாதிப்பு 16ஆம் தேதியான நேற்றைய தினம் 16 பேருக்கு தொற்று பாதிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 48 பேர் சிகிச்சையில் இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.